ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஹெல்தியான டேஸ்டியான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டெய்லியுமே கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்காது. பிடிக்காததை சாப்பிட்றோம், எப்படி இந்த உணவெல்லாம் லைஃப் லாங் கண்டினியூ பண்ணுறது அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். இந்த ரெசிபி செய்யறதுக்காக நான் ஒரு உருளைக்கிழங்க தோல் உரிச்சு எடுத்திருக்கேன். இதை சின்ன செரவல்ல நல்லா சிரவி எடுத்துக்கலாம். செருவின உருளைக்கிழங்க 2லிருந்து 3 முறை நல்லா கழுவி எடுத்துக்கணும். உருளைக்கிழங்குல இருக்கிற ஸ்டார்ச் எல்லாமே போயிட்டு, அதுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்குல தண்ணி ஊற்றி வைக்கும்போது தண்ணி நல்லா தெளிவாக இருக்கணும். அது வரைக்கும் உருளைக்கிழங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு, இதை நான் ஃபில்டரில் வடித்து எடுத்து இன்னமும் அந்த உருளைக்கிழங்குல இருக்கிற எக்ஸஸான தண்ணியை நான் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். இந்த உருளைக்கிழங்க மிக்ஸ் பண்ண போகிற பவுலில் போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 2 நார்மல் சைஸ் பீட்ரூட், ஒரு நார்மல் சைஸ் கேரட், இது ரெண்டுத்தையுமே துருவி சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை பிச்சு போட்டுடலாம் சின்னதாக. 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் நான் சிக்கன் மசாலா தூள் சேர்த்துறேன், 1/4 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் அதாவது ட்ரை மேங்கோ பவுடர் சேர்த்துறேன், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/2 கப் கேழ்வரகு மாவு அதாவது ராகி மாவு. இதை நான் கடையில் வாங்கின ராகி மாவு தான். ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக போட்டு கலந்து விடாமல் ஒட்டுக்கா நான் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கிறேன். எல்லா காயுமே ஒட்டுக்கா போட்டிருக்கறனால கொஞ்சம் கொஞ்சமாக உதிரிட்டு கலந்துட்டுட்டு அதுக்கப்புறமா தான் மாவோட சேர்த்து கலந்துட்டுக்கணும். அப்போ தான் காய் எல்லாமே நல்லா ஒட்டுக்கா மர்ஜ் ஆகும். நான் இந்த பிசையும் போது தண்ணி சேர்க்கலை. காயிலிருந்து வர தண்ணியிலையே மாவு எல்லாத்தையுமே பிசைஞ்சு எடுத்துட்டேன். நான் ஆரம்பத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மறந்துட்டேன். அதனால் கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கலந்துட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதுங்கிறது ஆப்ஷனல் தான். இது நல்ல ஒரு மசாலா ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான் போட்டுக்கிறோம். இந்த மாவை அடை போல் தட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் பட்டர் ஷீட்டில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பட்டர் ஷீட் ஃபுல்லாகவுமே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய உருண்டை அளவுக்கு எடுத்துக்கிறேன். பட்டர் ஷீட்டுக்கு பதிலாக நீங்கள் வாழை இலை கூட எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு மாவை நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துட்டு பட்டர் ஷீட்டில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து தட்டி எடுத்துக்கணும். இதை டைரெக்டாகவே நம்ம தோசை தவாவில் போட்டு எடுக்கலாம். ஆனால் இது போல் ரவுண்ட் ஷேப் செஞ்சு எடுக்கும்போது கொஞ்சம் ஹீட் பரவும். அதனால் இது போல் பட்டர் ஷீட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தோசை தவாவில் போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு மெல்லிசாக முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக தட்டிட்டு தோசை தவாவில் அப்சைட் டவுனாக போட்டுட்டு மேலே கொஞ்சமாக இது போல் அழுத்தம் கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மெல்லிசாயிடும். அதுக்கப்புறமா மேலே இருக்கிற பட்டர் ஷீட்டை எடுத்துட்டு சுற்றி வர நல்லெண்ணெய் ஊற்றி மிதமான சூட்லேயே நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நான் வீடியோக்கு செய்யறதுனால உங்களுக்கு அப்பப்போ திருப்பி போடுற மாதிரி இருக்கும். ஆனால் நான் இது கிட்டத்தட்ட ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் வரைக்கும் மிதமான சூட்லேயே 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். ராகி பொறுத்த வரைக்கும் நல்லா வெந்துட்டு தான் சாப்பிடணும். அதனால் நல்லா முழுமையாக வேக வச்சுக்கோங்க. 2 பக்கமும் அப்பப்போ திரிப்புட்டு நல்லா கரண்டி வச்சு இது போல் அழுத்தம் கொடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ராகி அடை ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறமும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது போல் ஒரு வேளைக்கு 2 அடை சாப்பிட்டோம் அப்படின்னாவே ரொம்ப ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். வெயிட் லாஸ்லாம் பண்ணும்போது ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காமல் இருக்கும். இதே போல் வித்தியாசமாக செஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் புது உணவாக இருக்கும். அதனால் அழுத்தம் தெரியாமல் இருக்கும். உருளைக்கிழங்கு துருவி சேர்த்திருக்கறனால நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். ஆறின பிறகும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தோம்னா தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாம்பாரோடவே சாப்பிட்டுக்கிட்டேன்.